ஒழுக்கமும் பண்பாடும் இல்லாத கல்வி மாணவர்களுடைய எதிர்காலத்தை மட்டும் இல்லாம சமூகத்துடைய எதிர்காலத்தையும் சேர்ந்து நாசப்படுது. இத சொல்றதுக்கு ஜப்பானிய கதை ஒண்ணு இருக்கு. ஜப்பான்ல ஒரு புத்த மடாலயம் இருந்துச்சு. அதுல இளந்துறவிகள் வேற வேற ஊர்களில இருந்து வந்து ஞானத்தை படிச்சிட்டு இருந்தாங்க. அந்த துறவியர் மடாலயத்துக்கு ஒரு இளந்துறவி வந்து சேர்ந்தானா. அவனுக்கும் மது பழக்கம் இருக்கு. யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு உள்ள வந்துருவானா. இத கண்டுபிடிச்ச மூத்த துறவி தலைமை குருட்ட புகார் சொன்னாராம். தலைமை குரு சொன்னாராம், அவசரப்படாத, அவனை கடுமையா தண்டிச்சு இப்ப துரத்த கூடாது, அறிவுரை சொன்னா திருந்திருவான் அப்படி சொன்னாராம். மறுநாள் அவனை கூப்பிட்டு அறிவுரை வழங்கினாராம். ஆனா அவன் அதுக்கும் கட்டுப்படலையாம். அதனால மடாலயத்துடைய கதவை இரவுல பூட்டி வைக்கும்படி உத்தரவு போட்டாராம் மூத்த துறவி. இவன் என்ன பண்ணானா, இரவு போறதுக்கு பதிலா பகலிலேயே வெளியே போய் குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சானாம். இத தலைமை குருட்ட சொன்னப்போ, அவசரப்படாத, காசு இருந்தாதானே குடிக்க போவான், அவன்கிட்ட உள்ள காசை எல்லாம் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாராம் தலைமை குரு. சரின்னு எல்லாரும் அவன்கிட்ட இருக்கிற காசை வாங்கிட்டாங்களாம். இவன் என்ன பண்ணானா, அடுத்தவங்கள்ட்ட திருடி வெளியில போய் குடிக்க ஆரம்பிச்சானாம். மூத்த துறவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் திரும்பவும் தலைமை குருட்ட போய் முறையிட்டார். அப்பவும் தலைமை குரு சொன்னாராம், அவசரப்படாத, இப்பவும் நான் அவனுக்கு அறிவுரை சொல்றேன், அவன்கிட்ட பேசுறேன், அவனை திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். தலைமை குரு அந்த இளந்துறவிய கூப்பிட்டு திருப்பவும் அறிவுரை சொல்லியிருக்காரு. அவனும் அதை கேட்டுக்கிட்டது போல நடிச்சான். ஆனா மறுநாள் பகல்ல அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த சில துறவியரையும் அழைச்சிட்டு போய் அவங்களையும் குடிக்க வச்சு அந்த இடத்துல சண்டையும் போட்டு அடி உத வாங்கிட்டு திரும்பிட்டானாம். இப்ப தலைமை குரு சொன்னாராம், போதும், அவனை முதல்ல அடிச்சு துரத்துங்க, அவன் கல்வி பயிலவே லாயக்கு இல்லாதவன், ஒரு தவறான மாணவன் 100 தவறான மாணவர்களை உருவாக்குறான். சுய ஒழுக்கமும் அறமும் கட்டுப்பாடும் இல்லாத ஒரு பள்ளி சூதாட்ட விடுதி போல ஆயிரும், அவனை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இளந்துறவிய மட்டும் இல்லாம அவனோட சேர்ந்து குடிச்ச அத்தனை பேரையும் உடனே அந்த புத்த மடாலயத்துல இருந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு முடியுது இந்த ஜப்பானிய கதை. நம்ம பிள்ளைங்க 100க்கு 100 மதிப்பெண் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா மனதளவுல அவன் எத்தனை சதவீதம் தூயவனா நல்ல எண்ணங்கள் கொண்டவனா இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி பெற்றவர்களா நாம கவலைப்படுறதே இல்லை. இந்த கல்வி சீர்கேட்டினை தடுக்க நாம என்ன மருந்து தரப்போறோம்?